to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் முன் நிற்கும் பிரச்சனை பெரியதல்ல, அதற்கு முன் நிற்கிற கர்த்தர் அதை விட பெரியவர். உங்களை துரத்தும் எதிரிகள் வலிமையானவர்கள் அல்ல, உங்கள் பின்னால் நிற்கிற தேவன் அதை விட வலிமையானவர். இன்று நீங்கள் வழி இல்லாமல் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். இன்று நீங்கள் பாதுகாப்பில்லாமல் இல்லை, தேவன் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார். இம்மாத வாக்குதத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற மே மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த ஒரு உண்மையை இப்போதே உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் முன்னும் பின்னும் கர்த்தர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நம்மை காத்து வழிநடத்தும் கர்த்தரை மனமாற நன்றியோடு தொழுது கொள்வோம். எவ்வளவு அருமையான வாக்குதத்தத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருகிறார். அவர் நம்மை காக்கிற கர்த்தர். கழுகு தன் செட்டைகளை விரித்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி காக்கிறது போல அவர் உங்களை காப்பார். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் மூடி சிறகுகளால் காப்பது போல அவர் உங்களை காப்பார். ஆனால் இந்த வாக்குதத்தம் எவ்வளவு ஆழமானது என்று தெரியுமா? முன்னே போவார், பின்னே காப்பார், இரண்டு பக்கமும் கர்த்தர். இதை இன்றைய வேத பகுதியிலிருந்து புரிந்து கொள்வோம். சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். முன்னால் சீறி வரும் மலைகள் உள்ள பெரிய சிவந்த சமுத்திரம், பின்னால் கொடூரமாய் வேட்டை நாய்களைப் போல எகிப்தியரின் சேனைகள். தப்பிக்க வழி ஏதுமில்லாமல் எல்லா பக்கமும் இக்கட்டு நிறைந்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் கர்த்தர் மோசேயை பார்த்து அவர் கையில் இருந்த கோலை சிவந்த சமுத்திரத்தை நோக்கி நீட்டும்படி சொன்னார். என்ன ஆச்சரியம்! அந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வடிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடப்பது போல சந்தோஷமாக நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் பின்னால் பார்த்தபோதோ எகிப்தியரின் ரதங்கள், குதிரைகள், சேனைகள் தங்களை துரத்தி கொண்டு வருவதை கண்டார்கள். இப்பொழுது என்ன செய்வது? இருபுறமும் சமுத்திரம், தப்பியோட இடமில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை காக்க வல்லவராய் இருந்தார். இதுவரை இஸ்ரவேலருக்கு முன்பாக சென்ற தேவதூதன் இப்பொழுது அவர்களுக்கு பின்னாக நடந்தான். இதுவரை முன் சென்ற மேகஸ்தம்பம் அவர்களுக்கு பாதுகாவலாக பின்பக்கம் வந்தது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவை பகலாக்கிற்று. ஆனால் பார்வோனின் சேனைக்கோ அந்தகாரத்தை கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் முன்னும் பின்னும் பாதுகாத்தார். தேவதூதனும் மேகஸ்தம்பங்களும் பாதுகாப்பாக வந்தனர். அந்த அருமை ஆண்டவர் இன்றைக்கும் மாறவில்லை. அவர் உங்கள் தகப்பன் அல்லவா? நீங்கள் அவருடைய பிள்ளை அல்லவா? உங்களையும் அவ்வனமாக காப்பார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வாக்குதத்தத்தின் ஆழம் இன்னும் இருக்கிறது. முன்னே போவார் என்றால் என்ன அர்த்தம்? பிறகே காப்பார் என்றால் என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் அவ்வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லும்போது நீங்கள் நடக்கிற வழியில் ஒரு அடி கூட நீங்கள் தனியாக நடக்கவில்லை என்பதை உணருங்கள். அவர் உங்களுக்கு முன்பாகவே சென்று வழியை ஆயத்தம் செய்கிறார், தடைகளை அகற்றுகிறார், இருளை விளக்குகிறார். நீங்கள் வரும் முன்னே உங்கள் சத்துருவின் திட்டங்கள்
தந்திரங்களை முறியடிக்கிறார். யோசுவா கானான் தேசத்தை நோக்கி நடந்தபோது என்ன நடந்தது என்று பாருங்கள். எரிகோவின் கோட்டை மதில்கள் வானளாவி நின்றன. மனித கண்களுக்கு வெற்றி என்பது கனவில் கூட நினைக்க முடியாத காரியமாய் தெரிந்தது. ஆனால் கர்த்தர் யோசுவாவிடம் என்ன கூறினார்? நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஏற்கனவே கொடுத்தேன் என்று கடந்த காலத்தில் சொன்னார். ஏனென்றால் கர்த்தர் யோசுவாவுக்கு முன்னமே சென்று அந்த வெற்றியை ஆயத்தம் செய்திருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த எரிகோ மதில் உங்களை தடுத்து நிறுத்துகிறதோ கர்த்தர் ஏற்கனவே அதற்கு முன்பாக சென்றிருக்கிறார். அந்த நோயின் முன்னே அவர் போயிருக்கிறார். அந்த கடனின் முன்னே அவர் போயிருக்கிறார். அந்த உடைந்த உறவின் முன்னே அவர் போயிருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தின் இன்னொரு பாதியை மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். முன்னே மட்டுமல்ல, பின்னேயும் அவர் இருக்கிறார். இது எத்தனை பூரணமான பாதுகாப்பு! ஒரு படைத்தலைவன் தன் சேனையை வழிநடத்தும் போது வலிமையான வீரர்களை முன்னாலும் பின்னாலும் வைப்பான். எதிரி எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் சேனை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதுபோலவே நம்முடைய தேவன் நம்மை முன்னும் பின்னும் சூழ்ந்து காக்கிறார். பின்னே காக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் நடந்து வந்த வழியில் இருக்கிற தீமைகள் உங்களை திரும்பி தாக்காதபடி அவர் காக்கிறார். கடந்த காலத்தின் தோல்விகள் உங்களை மீண்டும் வாட்டாதபடி அவர் காக்கிறார். சத்துரு பின்னால் வந்து உங்களை வீழ்த்த முயன்றாலும் கர்த்தர் உங்களுக்கு பின்புறமாக கேடயமாய் நிற்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று தாவீது கூறுகிறார். எத்தனை தீய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கலங்காதேயுங்கள். எவ்வளவு பேர் உங்களுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சதி செய்தாலும் சோர்ந்து போகாதேயுங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளை காப்பது போல் கர்த்தர் உங்களை காப்பார். தாய் தேற்றுவது போல் அவர் உங்களை தேற்றுவார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போதெல்லாம் 121 சங்கீதத்தை எடுத்து ஜெபத்தோடு வாசியுங்கள். அங்கே எத்தனை அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது கூறுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிரியமானவர்களே, இவ்வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த மே மாதத்தின் முதல் நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தர் உங்கள் வழியை செம்மைப்படுத்துவார். உங்களுக்கு பின்னே காக்கிற கர்த்தர் எந்த தீங்கும் உங்களை நெருங்காதபடி தடுப்பார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய முன்னிலை உங்களுக்கு வழிகாட்டுவதாக. அவருடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருப்பதாக. கர்த்தர் உன்னை வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் இது முதல் என்றென்றைக்கும் காப்பார். உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தர் உங்கள் வழியை செம்மைப்படுத்துவார். உங்களுக்கு பின்னே காக்கிற கர்த்தர் எந்த தீங்கும் உங்களை நெருங்காதபடி தடுப்பார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய முன்னிலை உங்களுக்கு வழிகாட்டுவதாக. அவருடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருப்பதாக. கர்த்தர் உன்னை வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் இது முதல் என்றென்றைக்கும் காப்பார். கமெண்டில் கர்த்தர் என்னை காக்கிறார் என்று எழுதுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரின் பாதுகாப்பின் கரம் உங்களை விட்டு விலகாது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமேன்.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நான் உம்முடைய சந்நிதியில் நிற்கிறேன். நான் தனியாக இல்லை. என் வாழ்க்கையில் முன்னும் பின்னும் நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் முன்னிற்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நீர் முன்னே சென்று சமாளித்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக வழியை திறக்கிற தேவன் நீரே. என் பின்னால் என்னை துரத்தி வந்த பயங்களையும் தோல்விகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவை என்னை மீண்டும் அடையாது. நீர் எனக்கு கேடயமாய் இருக்கிறீர் என்று நான் தீர்மானிக்கின்றேன். நான் பயப்பட மாட்டேன். நான் கலங்க மாட்டேன். என்னை எதிர்த்து எழும் எந்த திட்டமும் வெற்றி பெறாது. என் வாழ்க்கை உம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீர் என்னை வழிநடத்துவீர் என்றும், நான் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய சந்நிதி முன்பாக செல்கிறது என்றும், உம்முடைய பாதுகாப்பு பின்னால் காக்கிறது என்றும் விசுவாசிக்கிறேன். இன்று நான் அறிக்கையிடுகிறேன். நான் உம்முடைய பிள்ளை. நான் காக்கப்பட்டவன். நான் உம்முடைய பாதுகாப்பின் நடுவில் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.